ஓம் சாந்தி. 3 விஷயங்களின் விழிப்புணர்வு. தியான பயிற்சி. மனித வாழ்க்கையில் ஆன்மீக உண்மையின் விழிப்புணர்வு மிகவும் முக்கியம். ஆத்மா, பரமாத்மா, உலக நாடகம் என்ற 3 ஆன்மீக உண்மையின் விழிப்புணர்வானது மனதிற்கு அமைதியை அளிக்கின்றது, புத்திக்கு தெளிவை கொடுக்கின்றது, ஆத்ம சக்தியை அதிகரிக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை தருகின்றது, மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய வைக்கின்றது. வாருங்கள், இந்த 3 விஷயங்களின் நினைவின் பயிற்சிக்கான தியானம் செய்வோம். நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து என்னுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொண்டே என் கவனத்தை என் மீது திருப்புகின்றேன். என்னுடைய சுவாசத்திலும் அமைதி இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். நான் பெரும் பாக்கியசாலியான ஆத்மா. வாழ்க்கையின் அற்புதமான ஆன்மீக உண்மையை தெரிந்து கொண்டு விட்டேன். நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு விட்டேன். நான் ஓர் ஆத்மா. நெற்றியின் நடுவே புருவ மத்தியில் அதி சூட்சமமான ஒளிப்புள்ளியாக வீற்றிருக்கின்றேன். இந்த உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆனது, மாறக்கூடியது, அழியக்கூடியது. ஆனால் நானோ என்றுமே அழியாத ஓர் ஆத்மா, இந்த உடலிற்கு அதிகாரி. ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணம் அமைதிதான். அன்பும் தூய்மையும் கருணையும் தான் என்னுடைய உண்மையான குணங்கள். இரண்டாவது உண்மை, என்னுடையவர் யார்? ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான உறவானவர், தாயும் தந்தையுமானவர் பரம்பிதா பரமாத்மா சிவ் பாபா. பிரகாசமான ஒளி அவர், அனைத்து குணங்களிலும் கடலானவர். சர்வசக்திவான் பரமாத்மாவின் இனிமையான குழந்தை நான். அவர் என்னை மனதார ஏற்றுக்கொண்டுள்ளார். அன்பின் கடல் அவர். பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான பாக்கியசாலியான குழந்தை நான். மூன்றாவது உண்மை, உலக நாடகம். இந்த எல்லையற்ற உலக நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர் பங்கை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவான நான் இந்த உடலினும் வேடத்தை அணிந்து என்னுடைய பங்கை ஆற்றிக்கொண்டு வருகின்றேன். ஆத்மா நான் ஒவ்வொருவருடைய பங்கிற்கும்
மதிப்பளிக்கின்றேன். யார் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அந்த ஆத்மாவை உளமாற ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்களுக்காக ஆத்மீக அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துகின்றேன். இந்த உலக நாடகம் நன்மை மிகுந்தது. எது நடந்ததோ நன்மை, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்மை, எது நடக்கப் போகின்றதோ அதுவும் நன்மை. நான் பரமாத்ம தந்தையோடு உயர்ந்த பங்கை நடித்து வந்து கொண்டிருக்கின்றேன். தந்தையின் துணையில் தூய்மையான ஆத்மாவாக சுப எண்ணங்கள் நிறைந்த ஆத்மாவாக ஒவ்வொரு செயலிலும் அனைவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்கக்கூடிய வள்ளலாக நான் இருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் பரமாத்ம தந்தை ஷிவ் பாபாவின் விசேஷமான குழந்தை நான் என்ற உணர்வோடு, அன்பு சுரூப ஆத்மா நான் என்ற உணர்வோடு மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இதே உயர்ந்த பார்வையோடு பார்க்கின்றேன், பேசுகின்றேன். ஆஹா, என் மனம் எவ்வளவு லேசாக இருக்கின்றது. நான் ஆனந்த சுரூப ஆத்மா. ஆத்மாவான என்னிடமிருந்து இந்த உயர்ந்த எண்ணங்களின், தூய எண்ணங்களின் ஒளிக்கிரணங்கள் நாலாபுறமும் வாயு மண்டலத்தில் பரவுகின்றன. அனைத்து என் சகோதர ஆத்மாக்களும் அமைதியை அனுபவம் செய்யட்டும். பரமாத்ம அன்பை அனுபவம் செய்யட்டும். மனோதிடத்தை பெற்று வாழ்க்கையில் நீடித்த சந்தோஷத்தை அனுபவம் செய்யட்டும். நான் மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா. வெற்றி நிறைந்த ஆத்மா.
ஓம் சாந்தி சாந்தி.